இந்த கிளி ஒரு யமனோட தூதன். அது தான் ரெக்கைகளை விரிச்சு வயசான ஒருத்தங்க முன்னாடி ஆட்டினதும் அடுத்த நிமிஷமே அவங்க இறந்து போயிடுறாங்க. அடுத்ததா அந்த கிளி இந்த பொண்ணு கிட்ட வந்து ரெக்கைகளை திறக்கவும் அவ பயந்து அதை டைவர்ட் பண்ண ஒரு ஜோக் சொன்னதும் அந்த கிளிக்கு பயங்கரமா சிரிப்பு வந்து அப்படியே சுருங்கி சின்னதாயிடுது. இந்த பொண்ணு அதை தூக்கிட்டு போய் வீட்டுல வச்சு பாத்துக்கிறா. அந்த கிளிக்கும் இவளை ரொம்ப பிடிச்சு போய் அவளை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அவ அம்மா கூட சேர்த்து வைக்கிறதா வாக்கு கொடுக்குது. அதே போல அவ அம்மா வந்ததும் இந்த கிளிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இதை இப்படியே விட்டா அவங்க பொண்ணு உயிரை எடுத்துரும்னு பயத்துல அந்த கிளிய அடிச்சு நெருப்பு வச்சு எரிச்சு புதைக்க போகும்போது அதுக்கு மறுபடி உயிர் வந்து அவங்க பொண்ணு சாகணும்னு சொன்னதும் இவங்க கோவத்துல அதை அப்படியே வாயில போட்டு முழுங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இருந்து உலகத்துல சாவுங்கிறதே இல்லாம போயிடுது. இதனால வயசானவங்களும் உடம்புக்கு முடியாதவங்களும் சாவு வராம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் இவங்க பண்ணது இந்த பொண்ணுக்கு தெரிய வந்து அதுல வந்த சண்டையில அவ அம்மா அப்படியே பெருசாகி சீலிங்ல போய் முட்டிட்டு நிக்கிறாங்க. இவ அவங்கள சமாதானப்படுத்தினதும் மெதுவா சுருங்கி சின்னதாயிடுறாங்க. அப்பதான் அந்த கிளியோட சக்திகள் முழுசா இவங்களுக்கு வந்துடுச்சுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் இருந்து வலியால துடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தான் கையசைவால சாவ கொடுத்து மோட்சம் அடைய வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா உயிர்கொல்லி நோயால பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அவங்க பொண்ணை மட்டும் அவங்களால கொல்ல முடியல. ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவ வலியில துடிக்கிறத பார்க்க முடியாம மனச கல்லாக்கிட்டு கடைசியா அவளுக்கும் சாவ கொடுத்துடுறாங்க.